வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு அயலக தமிழர் நல வாரியம் தேவையான உதவிகளை செய்து வருவதாக அவ்வாரியத்தின் உறுப்பினர் மீரான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இவ்வளவு தமிழர்கள், இவ்வளவு இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்காங்க. மொத்தமாக இங்கே வேலைக்கு போனவங்க, அங்கேயே இருக்கிறவங்க இருந்த புள்ளி விவரங்கள் எதுவும் இருக்கு? வளைகுடா நாடுகளில் குறிப்பாக அப்ராக்சிமேட் ஃபிகர் தான் அரவுண்டு 7 lakh பீப்புள் யூஏயில் மட்டும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் ஒரு 6 லட்சம் பேர் இருக்காங்க. கத்தரில் ஒரு 1.5 லட்சம் பேர், இந்த மாதிரி பஹ்ரைனில் ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. மஸ்கட் அதாவது ஓமனில் அங்கே ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. குவைத்தில் ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 16 to 17 லட்சம் பேர் தமிழர்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கிறாங்க. இந்த நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எவ்வளவு கால்கள் வந்திருக்கு? என்ன மாதிரியான உதவிகளை அதிகமாக கேட்குறாங்க சார்? எல்லாருமே அவங்களுடைய அந்த விமானம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு இந்த விமானத்தில் புக் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி இதுதான் கேட்குறாங்க. அதை நம்ம உடனே தூதரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். விமான நிறுவனங்களே அங்கே ஸ்டாண்டர்ட் பேசஞ்சர்ஸ் அவங்களே கால் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 நாளாக ஏறத்தாழ ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு பக்கம் இது மாதிரி ஏற்பாடு செய்யும்போது அவங்கள மன தைரியத்தை ஊட்டுமலையும் அவருக்கு நம்ம கன்சல்ட் எதுவும் கொடுக்குமா சார்? நம்ம ஃபோன் வாரியா நம்ம அந்த ஹெல்ப்லைனில் கால் பண்ணுறவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங்கும் பண்ணுறாங்க. அயலக தமிழக நல வாரியம் இதை எப்படி நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறோம்? இப்போ டெல்லி இது நம்ம தூதரகம், இப்படி இதை எப்படி நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டு தமிழர்களுக்கு உதவி பண்ணுறோம்? நமக்கு என்ன கால்ஸ் வருதோ அந்த ஹெல்ப்லைனில் வர கால்ஸோ அந்தந்த பகுதிகளில் உள்ள நமது லீகல் பேராலீகல் கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் அயலக தமிழ் சங்கங்கள், அந்த தூதரகத்தில் உள்ள அதிகாரிகள், இவங்களுக்கு நம்ம உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி அறிவுறுத்துகிறோம். அவங்களும் தேவையான அளவு உதவிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த தேக்க நிலையும் இல்லை. நல வாரியம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய எங்கே இருக்கீங்க அந்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யணும். இது முழுமையாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்களா? அதுக்கு எப்படி போயிட்டு இது வரைக்கும் ஒரு 30,000 பேர் தான் இது வரைக்கும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பதிவு கம்மியாக தான் இருக்குது. அதை இந்த எல்லாரும் பதிவு செய்யுங்கிறத நாங்கள் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம்.